சிறப்பாக நடத்த முடியாது என்பதை எல்லா திட்டவட்டமாக சொல்லணும். சமீபமாக எனது வேண்டுகோளை ஏற்று இந்த மாவட்டம் குடுவாங்க திருக்குடுவாங்க மாவட்டம் அந்த பகுதியில் இந்த இளைஞர்களுடைய போக்கு மிகவும் அனுபவிக்கத்தக்க நாடுகளும் இருக்குது. ஏன் கண்டெடுத்தாங்க சரியில்லாத சில பழக்க வழக்கங்களோட கட்டுப்பாடற்ற தீர்வதை பார்த்து அதை கேட்ட கோயிலுக்கு ஐயா கொஞ்சம் உதவி செய்யுங்க, பண உதவி செய்ய கேட்டாங்க. எவ்வளவு கேட்டேன்? 2500 கொடுக்கல் இருக்காங்க. 2500 என்ன செய்யும் கேட்டார். கூழ் வாத்தம் திருவிழா, அம்மனுக்கு மாலை சுட்டார், கூத்து காமிச்சது எல்லாம் பண்றீங்க. சரி, இந்த இளைஞர்களை திருத்துவதற்கு ஏதாவது செய்யலாம், உங்களால் முடியுமே அப்படின்னு எங்களுக்கு வழிகாட்டு யாருமே இல்லை. மொத்தமே 20 குடும்பம், உங்களோட சேர்த்து 21 குடும்பம். நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா நாங்க கட்டாயமா உங்களுக்கு செய்யறோம் ஒத்துக்கிறோம். அப்பதான் வந்தவாசி பட்ட தமிழ் சங்கம் செயலாளர் திரு மயில்வாகனன் ஐயாவை தொடர்பு கொண்டு தலைவர் திரு சிவராமகிருஷ்ணன் ஐயாவுடைய கேளுங்கள், ஒரு எளிதான ஒரு பட்டிமன்றம் நடத்த முடியுமா என்று கேட்டேன். அதுவும் அந்த இளைஞர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய அளவுக்கு நல்ல பொருளாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அதன்படி திரு ஏழுமலை அவர்கள், தென்னாகூர் அரசு கலைக்கல்லூரியில் விரிவுரையாளர் திரு ரஜினி அவர்கள், மேலும் ராமஜெயம் திரு ராமஜெயம் தமிழாசிரியர் அவர்கள் தலைவர் சிவராமகிருஷ்ணன் ஐயாவை நடுவராக வைத்து சிறப்பான ஒரு பட்டிமன்றம் நடத்தினார்கள் என்று நான் சொல்வதை விட அந்த பகுதி மக்கள் என்னை தினமும் பார்ப்பவர்கள் எதிர்த்து ஐயா நீங்கள் தானே அந்த காவல் ஆய்வாளர் அருமையாக ஒரு பட்டிமன்றத்தை நடத்தினீர்களே, எங்களுக்கெல்லாம் மிகவும் நேசித்து விட்டது. அருமையான பேச்சு. எல்லோரும் வீட்டிலே இருந்து கேட்டவர்களும் அந்த ரோட்டிலே இருந்து கேட்டவர்களும் அங்கங்கே மொட்டை மாடியில் இருந்து கேட்டவர்களும் மிகவும் என்னை பாராட்டும் போது இந்த பாராட்டுக்கு தான் வந்தவாசப்பட்ட தமிழ் சங்கத்தையே இந்த பட்டிமன்றத்தின் ஆரம்பத்திலே முன்னுரையை சொல்லும்போது சிவராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சொன்னார்கள், தற்காத்து தற்பொட்டான் பெண் தலை சார்ந்த சொற்காத்து சோர்வு இல்லாத பெண் என்று சொன்னார்களே. சோர்வு இல்லாமல் தன்னையை காத்துக்கொண்டு தன் கணவனையும் காத்துக்கொண்டு தன் உற்றார் உறவுகளுக்கும் பணிகளை செய்து கொண்டு சோர்வு இல்லாமல் கொடுக்கிறாரே அந்த பெண், அவன் தான் பெண் என்று சொல்லி அந்த சிறப்புப்படுத்தக்கூடிய அந்த குரலை சொன்னார்கள். அதே போலதான் நான் எந்த நூலை எழுதினாலும், எந்த கவிதையை எழுதினாலும், எந்த கட்டுரை எழுதினாலும் எனக்கு துணை ஆசிரியர் என்று சொன்னால் அது எனக்கு துணையாக தான். அவர் தொலைக்காட்சியில் ஏதாவது சீரியல் பார்த்து அது பொழுதுபோக்கு வரும்போது கூட நான் இடையில சொல்லும்போது ஏதாவது கவிதை காட்டி சொல்லும்போது பேசாம கொஞ்ச நேரம் நான் பார்க்க அப்படி சில நேரத்தில் சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் சொன்னதை காலாரம் வாங்கிப்பாங்க. ஒரு நூலுக்கு நான் ஒரு அருமையான ஒரு பாடம் செய்திருக்கிறேன். அந்த பாடலுக்கு தலைப்பு சொல்ல முடியல. ஒரு வணிகம் சிறப்பாக உரையாற்றிய தகவல் அறிவுரை ஐயாவை இங்க இரண்டாவது அறிவுரை. முதல் அறிவுரை உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பொங்கல் விழா அதாவது சொல்லுவார், சுத்தத்துக்காக நெஞ்சிட்டு சுத்தாத பார்த்தா சுத்தம் தெரியும். உடனே சத்தியசேகரன் கேட்பார், அப்படின்னா என்ன? உடனே பூமி சுத்துதா சூரியன் சுத்துதா? அதுல என்ன சந்தேகம்? சூரியன் தான் சுத்து, இது பூமி தான் சுத்து. பூமியை சுத்தினாக்கா நீ கிழக்க காலையில் இருக்கிற சாயங்காலம் மேற்கு இருக்கு, அதே அங்கே இருக்கு. அந்த மாதிரியான அருமையான சில விஷயங்கள்லாம் சொல்லும் போது சேலம் வந்துச்சா கேட்கும், சேலம் வராது, நீதான சேலம். இப்படியெல்லாம் அருமையான ஒரு மகான் அவர்கள் கிட்டத்தட்ட 100 புத்தகத்துக்கு மேலே எழுதுறாரு. அவர் அவங்க வரவேற்று இங்க ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்த இந்த வந்தவாசி வட்டத்தை வச்சுங்க பெரிய சிறப்புக்குரிய பெருமைக்குரிய ஒரு அவருக்கு அடுத்து வந்திருக்கக்கூடிய அறிவுரை இந்த ஔவையார் அதிகமானுக்கு நெருக்கடி நான் சொல்லுவாங்க. அவங்க அதிகமாக ஔவையார் கேட்பாங்க, இதை நீ சாப்பிட்டீங்கன்னா நல்லபடியா நலமாக இருந்து இந்த மக்களை நாட்டை ஆளவே அதை எனக்கே உங்களுக்கு கேட்பாங்க. அப்ப அந்த மன சொல்லுவாங்க, நான் சாப்பிட்டு கூட நீங்க சாப்பிட்டீங்கன்னா தமிழ் நல்லா வளரும், தமிழ் மேற்கும் செல்படி, தமிழுக்காக நீங்க வாழணும் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் நிறைய நினைக்கிறேன். 2 நெல்லிக்கணி இந்த கும்பிட தெரியுது. ஒரு நெல்லிக்கணி அதிகமாக கொடுத்துட்டாங்க, இன்னொரு நெல்லிக்கணி ஐயா கொடுத்துருவாங்க. அதுதான் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அவருடைய இன்னைக்கு உரையாற்றது எனக்கு ஒரு எப்பயுமே எனக்கு பின்னாடியே சொல்லுவாங்க, ஜாலியான மனசு இருக்கணும்.
நான் எல்லாம் எழுதிட்டு அதெல்லாம் அவர் சொல்றாங்க. ரொம்ப கஷ்டமா போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் ரெண்டாவது சொன்னாலும் தோசை நல்லா இன்னொரு தோசை போடுங்கிற மாதிரி அதே சொல்றீங்களே. இந்த ஒரு முறை ஒரு கவிதை எழுதியிருந்தேன். எரி, அதாவது தகத்தால் தட்டி செய்த தாபாகப்பட்டு ஒன்று கடனடந்து விண்ணி வருது, தாளாக எழுதி வருது, கிழங்கு மஞ்சள் பூசி அழகாக பொண்ணு ஒன்று ஆழிக்குள் மூழ்கி குளித்து கிழங்கு மஞ்சள் பூசி கிழக்காடி எழுந்து வருது, குங்குமம் போட்டுதா தெரியுது, பெரிதான தங்க காசு ஈச நெற்றிக்கல் போல தெரியுது, ஆரஞ்சு பழம் போல இருக்கு. அதை பார்க்கும்போது இதெல்லாம் சொல்லிட்டே வருவேன். மந்திரத்தால் விளக்கு ஒன்று மாயமாய் சுற்றி வருது, மறக்காம தினமும் வருது, ஆண்டாண்ட எரியும் போது எப்போது அடைய போது ஆடியும் ஆட்டம் எல்லாம் அப்போதே நிற்க போகுது கூட. இது ஒரு சொந்த கவிதை எழுதுறேன். இந்த கவிதை எதுக்கு நான் ரொம்ப நாளாக வடிவமைச்சுக்கிறேன். இது என்ன தலைப்பு தெரியல, ரொம்ப நாள் என்ன தலைப்புனே குழம்பிட்டு இருந்தேன். நான் வந்து எங்கள் வீட்டில் கூப்பிட்டு கேட்டேன், பிள்ளைங்க இந்த மாதிரி ஒரு கவிதை உங்களுக்கு எழுதுனேன் தலைப்புக்கு, அது என்ன கவிதை சொல்லுங்க. அப்போ தான் அந்த கவிதை சொல்லுவேன். அது என்ன பெரிய விஷயம், எதிர்த்து லிஸ்ட்டுக்கு போயிடும். எனக்கு அப்படியே பக்கு அது எப்படி டக்குன்னு சொல்லுவாங்க, எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த தர்மம் எல்லாத்தையும் வச்சு இழந்துட்டானே சொல்லும்போது அது வந்து இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதல் கொண்டு வா, கதிரை வைத்திருந்தான், நாங்கள் கையை எரித்துக்கிறோம் சொன்னானே, நாட்டை நாம் தொலைத்தாயனே நாங்கள் கொடுத்திருந்தோம், வீட்டை நம்ம எடுத்து செய்தால் நேரம் கொடுத்திருந்தோம், மாதக்கம் குலநிலை அன்பே வாய்த்த வழிவழி இவன் கழிவு என்றால் ஐயோ இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதல் கொண்டு வா, அண்ணன் கதிரை வைத்திருந்தான், அண்ணன் கையை எரித்துக்கோம் சொன்னது வேமனை கூப்பிட்டு வேம சொல்லுவாங்க, கொடிகட்டி வச்சார். அந்த கொடிகட்டி எரித்தழன்றாங்க ஒரு நெருப்பு பிண்டம், அது சொன்னாங்க அந்த தலைப்பு. அப்பதான் இன்னைக்கு நூல்கள் சொன்னா, இன்னைக்கு உதவி ஆசிரியர் அதுதான் சரியாக கொடுக்கும் என்று சொல்லி எனக்கு இந்த நூல் எழுதுறதுக்காக எல்லாம் கேட்டேன். நான் எனக்கு வந்து எவ்வளோ ஆசிரியர்கள் இருக்கீங்க, அதெல்லாம் திரும்பி எனக்கு போது சிறப்பு செய்யறது அந்த திருவள்ளுவர் அப்பதான் ஐயா சொன்னீங்க திருவள்ளுவர் உரை எழுதி எனக்கு கூட ஜனகுமார் ஐயா எழுதியிருக்காரு. அப்போ இந்த அதெல்லாம் கேட்கும்போது சரி ஓகே உங்களுடைய விருப்பம் அதுவானா நான் இது சொன்னேன். ஆக்கம் மகைகளாய் செல்லும் ஆசைகளா ஊக்கம் முடியாது உடைய குரல் எவன் ஒருவன் பிரதிபலன் பாடாது நேர காலம் பாடாது உழைத்துக் கொண்டே இருக்கிறானோ அவனுக்கு ஒரு நாள் அந்த உழைப்பின் பலனானது அவன் வீட்டின் கதவை தட்டி அவன் கையிலே போய் சேருவான். அது போலதான் நான் எழுதி எதையாவது செய்யணும்னு ஆரம்பிச்சேன். எனக்கு ஒரு தோணுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் கஷ்டப்பட்டேன். அறுத்துப்பால் எழுதினேன். அறுத்துப்பால் எழுதி மிகவும் இந்த மண்ணினுடைய தமிழ் அறிவி ஐயாவுடைய ஆசிரியர் திரு பசராமன் ஐயா அவர்கள் எங்கள் அப்பா ஹஸ்பண்ட் அவர் வேலை செஞ்சு கூட தமிழாசிரியர். கிட்டத்தட்ட 93 தமிழ்ச்சாங்க ஒரு 7வது புதுமை வீட்டில் இருக்காரு. அவர்கிட்ட கூப்பிட்டு அறுத்துப்பால் ஒற்றெழுத்துக்கள் மட்டும் சொல்ல ஐயா நான் எழுதுறது அநேகமாக சரியாக இருக்கலாம், திருத்தம் தான் எனக்கு சொல்லிட்டு இல்லை அது நான் செய்ய மாட்டேன், ஒற்றெழுத்துக்களும் அதில் வரக்கூடிய விடுபட்ட சில